அண்ணாவர்களுக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடியது யார் என்று சொன்னால் நம்ம படைத்த இறைவன் தான் முதலாக கொண்டாடியது. இப்போ யாரோ சொல்றாங்க முதலாக கொண்டாடியது யார் என்று சொன்னா நம்ம படைத்த இறைவன் தான். இறைவன் நபிமார்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே நபிமார்களுடைய ரூஹை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இறைவன் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நபி வருவார், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவரை நீங்கள் போற்ற வேண்டும், அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்பாகவே முதலாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அப்ப இந்த பிறந்தநாள் விழா என்பது கால சிறந்தது என்பதில் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. கண்ணியம் பொருந்தியவர்களே, நேரம் காலம் சரியாக இல்லை, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதனால் எவ்வளவு சுருக்கமாக அனைவர்களும் பேச வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் மாநாட்டில் எடுத்த தீர்மானத்தை நான் வாசிக்கிறேன். அந்த தீர்மானத்தை வாசிச்சு முடிச்ச உடனே நாரே தக்பீர் என்று சொல்லுவேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். நம்பர் 1, தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதலாக ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு வழங்கப்படும் 25,000 மானியம் இனி 35,000 மானியமாக உயர்த்தி வழங்குவதற்கும், கபர்ஸ்தான்கள், கல்லறை தோட்டங்கள், உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த 34 கோடி ஒதுக்கியதற்கும், இந்த பட்ஜெட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு 1700 கோடி ரூபாய் ஒதுக்கிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நாரே தக்பீர். 2வது, 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய சமுதாயம் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இவற்றில் மிகவும் கடைக்கோடியில் உள்ளது. அதனால் டாக்டர் கலைஞர் வழங்கிய 3.5% கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி இஸ்லாமியர்களின் வாழ்வில் ஒளியேற்ற தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாநாடு கோரிக்கை வைக்கின்றது. நாரே தக்பீர். நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அதனால் பல மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒன்றிய மோடி அரசு ரத்து செய்யவும், அதற்கு போதுமான அழுத்தத்தை தமிழக முதல்வர் அவர்கள் அழுத்தம் தர இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. நாரே தக்பீர். இந்தியாவிலேயே குழந்தை பிறப்பு குறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை குறைவின் காரணமாக ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டுக்கு நிதி குறைவாக கிடைக்கும் அபாயமும், தொகுதி பங்கீட்டில் குறைவான தொகுதி நாடாளுமன்றத்தில் கிடைக்கும் அபாயமும் உள்ளது. அதனால் ஆந்திரா மாநிலத்தை போல் 2வது 3வது குழந்தைக்கு 25,000 ரூபாயும், 18 வயது வரை இலவச கல்வியும் வழங்கியும் குழந்தை பிறப்பை அதிகரிக்கவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கோருகிறது. நாரே தக்பீர். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழக அரசின் முடிவுக்கு பின்னால் தமிழக மக்கள் உறுதியாக நிற்பார்கள் என இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். இஸ்லாமிய மாணவிகள் பள்ளி கல்லூரிகளில் இடைநின்றல் அதிகமாக உள்ளது. அதற்கு அவர்களின் குடும்ப பொருளாதார நெருக்கடி தான் காரணமாக உள்ளது. இதை உரிய முறையில் சரி செய்ய தமிழக அரசை இந்த மாநாடு கோரிக்கை வைக்கின்றது. நாரே தக்பீர். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு தொழில் செய்ய வட்டியில்லா நீண்ட கால கடனுதவியை தர மாண்புமிகு முதல்வர் அவர்களை இந்த மாநாடு கோரிக்கை வைக்கின்றது. நாரே தக்பீர்.
பள்ளி கல்லூரிகளில் தீய போதை சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க மாநாடு கோருகிறது. நாரே தக்பீர். அரசியல் சட்ட உரிமையின்படி மதம் மாறிய இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாக்க போதுமான சட்ட திருத்தம் கொண்டு வர முதல்வர் அவர்களை இந்த மாநாடு கோருகிறது. நாரே தக்பீர். ஒன்றிய அரசு விளிம்பு நிலை மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் FCRA ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2026 சட்ட திருத்தத்தை கைவிட வேண்டுகோள் வைக்கின்றது. நாரே தக்பீர். கண்ணியம் பொருந்திய சகோதர சகோதரிகளே, இந்த மாநாட்டு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். இந்த மாநாட்டு தீர்மானங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் ஒரு பெரிய பேனரில் எழுதி பேனரை போட்டு உங்கள் பேரையும் போட்டு அந்த இடத்துல நீங்கள் வச்சிருங்க. அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாகன தாவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.